Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கர்த்தாவே நாங்கள் கடந்து போகவும், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை அந்த வசனத்திற்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். நாம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 43 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் மாம்சத்தின்படி பிறந்த இஸ்ரவேலாகிய யாக்கோபுக்கும் விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் கூட பொருந்தும். கர்த்தர் நமக்கு இதை தருகின்ற ஒரு பிரியமான வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவரது பார்வைக்கு பிரியமானவைகளை நாம் செய்கிறபடியால் அவர் நம்மை கனப்படுத்தி சிநேகிப்பது மட்டுமல்லாமல் அவர் ராஜ்யத்திற்கென்று இன்னும் வைராக்கியமாக நாம் நிற்கும் பொழுது நமது ஜீவனை பொருட்படுத்தாமல் நாம் செயல்படுகின்ற வேளைகளிலே அதற்கு ஈடாக மனுஷர்களையும் ஜனங்களையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும் வகையில் ஊழியத்தினுடைய பாதையிலே கர்த்தர் செய்த, அதாவது நிறைவேற்றின, அவருடைய வாக்கை நிறைவேற்றின காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் அநேக வாலிப பிள்ளைகள் எங்களோடு கூட இருந்த வேளையிலே ஆம்புஷ் ஆர்மி அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு பதிவிடை ஜெபம் என்று சொல்லி நாங்கள் அப்போது எங்கெல்லாம் அங்கே கர்த்தர் அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் போய் நாங்கள் ஜெபித்துட்டு வருகிற ஒரு பழக்கம் உண்டு. எந்த இடமா இருந்தாலும் போகிற பழக்கம் உண்டு. இப்படி போய் கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஒரு 40 நாட்கள் நான் உபாசம் எடுத்த வேளையிலே இப்பொழுது நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்லுகிற ஒரு சாட்சி என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். அந்த வேளையில ஒரு 40 நாள் உபவாசத்துல இந்த புட்டபர்த்தி சாய்பாபா என்று சொல்லுவார்கள் பாருங்கள், அவர் என்னுடைய அந்த உருவம் என்னுடைய வீட்டினுடைய, அதாவது என்னுடைய ஹாலில் நின்று என்னை கையை காட்டி கூப்பிடுறதை நான் பார்த்தேன். என்னடா இது 40 days ஃபாஸ்டிங்கில் யாருமே இல்லை வீட்டில், இந்த நேரத்துக்கு இது ஒரு மாயாவி உருவம்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் அவர் காட்சி கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் கையை காட்டி என்னை வெளியே வா அப்படின்னு அந்த ரூம் விட்டு கூப்பிட்டதே போது இருந்தது. நான் சொன்னேன், நான் வெளியெல்லாம் நான் வர முடியாது,
தைரியமா இருந்தா நீ உள்ள வா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே கையை காட்டி 2 கையும் காட்டி 2 கையில 2 சிலுவை. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிறதைப் போலவும், அப்படியே அவர் அந்த சிலுவையிலே பரிதபிக்கிறதைப் போல 2 காட்சி எனக்கு காண்பித்து, இதுதான் உன்னுடைய இயேசுனுடைய காரியம் அப்படின்னு சொல்ல கேட்டேன். கேட்டு நான் பார்த்துட்டு நான் சொன்னேன். உடனே ஆண்டவர் சொன்னாரு, "அத நல்லா உத்து பாரு. அந்த கைகளிலே எந்த இடத்துலயும் ஆணியோ ஒண்ணும் கிடையாது. ஆணி அறையப்படாத ஒரு இயேசுவைப் போல ஒரு பொம்மையை காட்டிக் கொண்டிருக்கிற காரியம். அதனால என்னுடைய நாமத்தை சொல்லி நீ விரட்டும் மகனே அப்படின்னு சொன்னார். நான் நாமத்தை சொல்லி விரட்டுன உடனே அந்த காட்சி அங்கிருந்து மறைந்து விட்டது. அந்த ஆள் அங்கிருந்து போயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அது போயிட்டு எனக்கு 2 நாளாக யோசனை. இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது நான் ஒரு மேகசின் பார்த்து கொண்டிருந்த போது, அவருடைய ஆசிரமம் அந்த சாய்பாபானுடைய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வாசல் முகப்புல ஒரு இந்து சமயத்துக்கு உண்டான ஒரு குறி, அடுத்து ஒரு சிலுவை, அடுத்து முஸ்லிம் மதத்துக்கு உண்டான ஒரு குறி இருந்தது. நான் பார்த்தேன். நீ இந்து மதத்தை போட்டுக்கோ, நீ முஸ்லிம் மதத்தை போட்டுக்கோ. சிலுவை எப்படி போடலாம் இந்த ஆசிரமத்தின் மேல? அப்போ ஒருவேளை உள்ள பைபிள் கிளாஸஸ் எல்லாம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சபையை சேர்ந்த பிள்ளைகளை நான் சேர்த்துக்கொண்டு ஒரு 5, 6 பேர் நாங்கள் ஒயிட்ஃபீல்டுக்கு போனோம். அங்கே தான் அது இருக்குதுன்னு அந்த ஆசிரமம் இருக்குது என்று கேள்விப்பட்டு, அந்த ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு போய் காலையில் போய் லாட்ஜில் தங்கி குடிச்சிட்டு நாங்கள் எல்லாம் உள்ளே போய் அந்த ஆசிரமத்துக்குள்ள மூலைக்கு உட்காந்து எல்லாரும் நான் ஜெபிக்க சொன்னேன். இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா சிலுவை போட்டிருக்குது. எதுக்காக போட்டிருக்கு நம்ம யாரை போய் கேட்கறதுன்னு தெரியல. நான் மட்டும் சுற்றி சுற்றி நடந்து நடந்து உலாத்தி கொண்டிருந்தேன். ரொம்ப பெரிய இடமா இருந்தது. ஒரு மதிய வேளை இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து என் கையை வந்து பிடிச்சாரு. பிடிச்ச அவர் என்னை பார்த்து கேட்டார், "நீங்க யாரு? ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கீங்க, தாடியெல்லாம் வச்சிருக்கீங்க, முஸ்லீமா?" அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், "இல்லைங்க" அப்படின்னு சொன்னேன். "அப்ப யார்?" அப்படின்னாரு. நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஒரு பெண்டகாஸ்டல் பாஸ்டர் அப்படின்னேன். "நீங்க எதுக்காவது உள்ள சுத்தி ஜெபம் பண்றீங்க?" அப்படின்னாரு. "சுத்தி ஏன் ஜெபம் பண்ணக்கூடாதா இது உள்ள?" அப்படின்னு சொன்னேன். "இல்ல பண்ணக்கூடாது" அப்படின்னாரு. "ஏன் பண்ணக்கூடாது?" அப்படின்னு கேட்டேன். "பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. இது ஒரு இந்து ஆசிரமம்" அப்படின்னாரு. "சரி இருக்கட்டும். உங்க ஆசிரமத்துக்கு மேல எதுக்காக சிலுவை வேற போட்டிருக்கீங்க?" அப்படின்னு. "இல்ல இவர் வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அவதாரமாகவும் இருக்கிறார்" அப்படின்னு. "நீங்க பாட்டுன்னு எதையாவது ஒண்ணு சொன்னா, அதெல்லாம் நாங்க நம்பி வந்து நாங்க இருக்க முடியுமா?" "சரி அவர் இயேசு கிறிஸ்து அவதாரம் தானே. அப்ப நாங்க உள்ள உட்காந்து பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணா, இல்ல நடந்து ஜெபம் பண்ணா என்ன தப்புன்னு?" ஒரு பெரிய வாக்குவாதமாய் மாறிவிட்டது. உடனே எங்க சுத்தி இருக்கிற அந்த பக்தர்கள் எல்லாம் வந்து, "ஏன் சார் கலாட்டா பண்றீங்க? ஏதோ அவர் வந்து எல்லா மதமும் சம்மதம்ன்றதுக்காக அவர் மேல போட்டிருக்காருன்னு" சொன்னேன். "அப்படி இல்லைங்க. எல்லா மதமும் சம்மதம்னு நீங்க சொல்லிக்கிட்டா அதை நாங்க ஒத்துக்கணும்லாம் கிடையாது. நீங்க எனக்கு இந்த கோயிலா இருந்தா இந்த கோயிலுடைய அடையாளங்களை போடுங்க. ஆசிரமத்துக்கு உண்டான அடையாளங்களை போடுங்க. சிலுவைன்னு போட்டுட்டு, அப்புறம் நாங்க உள்ள வந்து சிலுவை இருக்குதுன்றதுக்காக நாங்க உள்ள வருவோம் இல்லையா? அப்படி உள்ள வந்தா எங்கள எப்படிங்க தப்புன்னு சொல்ல முடியும்னு பெரிய வாக்குவாதமாய் மாறி அப்புறம் பிள்ளைங்கலாம் சொன்னாங்க, "அங்கிள் வேண்டாம் அங்கிள். எதுக்கு வேணா பிரச்சனை. நம்ம கிளம்பி போவோம்" என்று கிளம்பி நான் வந்துட்டேன். ஆனாலும் என்னுடைய மனதிலே ஒரு பெரிய துக்கமாய் காணப்பட்டுக் கொண்டு இருந்தது. வீடு வந்து சேர்ந்த பிற்பாடு நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், "ஆண்டவரே, எந்த இடத்துக்கும் என்ன நீங்க விருதாவா அனுப்புறதே கிடையாது. அப்ப இப்படி ஒரு திடீர்னு ஒரு பதிவிடை ஜெபத்துக்கு இந்த இடத்தெல்லாம் நீங்க காண்பிச்சு என்ன கொண்டு போயிருந்தா, எனக்கு நீங்க இதற்குண்டான பலனை எனக்கு நீங்க குடுத்தாகணும். ஏன்னா நான் போயிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு செய்யுங்கன்னு." ஒரு 2, 3 நாட்கள் ஆகியிருக்கும். திடீர்னு ஒரு 2 பேர் உள்ள வந்தாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியல. அவங்க உள்ள வந்து கேட்கும்போது, "இது பாஸ்டர் லவரண்டியன் வீடான்னு?" கேட்டாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டேன். "இப்ப உட்கார்ந்து உங்கள்ட்ட நாங்க கொஞ்சம் வேதத்தின் சில காரியங்கள பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள், சில ஆவிகளுடைய போராட்டத்தை இதெல்லாம் பேசி முடிக்கும்போது, அவங்க கழுத்த நான் உத்து பார்த்தேன். அந்த கழுத்துல அந்த சாய்பாபாவினுடைய அந்த கழுத்துல வந்து சின்ன ஒண்ணு போடுவாங்க பாருங்க. அந்த மாரி போட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப கடைசில அவங்க, "இயேசு கிறிஸ்து தான் அப்ப மெய்யான தெய்வம்னு நீங்க சொல்றீங்களான்னாரு." நான் சொல்லலங்க. உலகமே சொல்லுது. உலகத்த உண்டாக்கினவர் அவர் அப்படின்ற அந்த காலையிலே அவங்களுக்கு தெளிவாய் காரியத்த சொன்னபோது, அவங்க வரும்போது அவங்க என்ன யோசனையில வந்தாங்கன்னு தெரியல. கையில ட்ரெஸ்ஸோடவே வந்திருந்தாங்க. உடனே அந்த நாளிலே தண்ணீரை நிரப்பி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவங்க 2 பேரும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ரொம்ப சந்தோஷமா, "நாங்க வெளியூரை சேர்ந்தவர்கள். நாங்க அங்க இருக்கிற சர்ச்சுக்கு நாங்க போகலாம் இல்ல பாஸ்டர்" அப்படின்னாரு. "தாராளமா போகலாம். இங்க எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல நாங்க கேள்விப்பட்டு தான் வந்தோம் இந்த இடத்துக்கு. தெளிவான உபதேசம் எங்களுக்கு வேணுன்றதுக்காக நாங்க வந்தோம். இந்த ஆவிகளுடைய போராட்டங்கள் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள தான் இங்க வந்தோம்ன்னு" சொல்லிட்டு, அந்த நாளிலே சந்தோஷமாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் 2 பேர் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, "நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால்
கனம் பெற்றாயா? அவர் நம்மை கனப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்தேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் காரியத்தை செய்து முடித்தார். உற்சாகமாக நாம் செயல்படுவோம். நாம் எடுக்கிற எந்த ஒரு சின்ன முயற்சியும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நாம் எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்கு உண்டான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஊழியத்தின் பாதையிலே நடந்த அருமையான காரியத்தை சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தீர். உடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர் ஐயா. தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.